விஜய் கரூர் சம்பவத்திற்கு ஜென்ரலா மீட் அண்ட் கிரீட்ன்றது பாசிட்டிவா பண்ற விஷயம். செத்து போனவங்களுக்கு மீட் அண்ட் கிரீட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அது என்னன்னு தெரியல சார், நீங்க சொல்லுங்க. அர்ஜுன் ஒரு சினிமாவில் அரசியல் சினிமாவில் சொல்லுவார் பாருங்க, என்ன கூட அரசியல்வாதி ஆக்கிட்டேடா. கடைசியில் என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டாங்களே சார். ரொம்ப கிளியராக சொன்னார். நான் மக்களுக்கு ₹1 வழங்கணும்னு நினச்சா 15 பைசா தான் அவங்களுக்கு போய் சேருது, மீதி எல்லாம் போகிற வழியில் அத்தனை பேர் சாப்பிட்றாங்க. நீங்க பாருங்க, வருத்தப்பட்டார். அந்த பாயிண்ட்ல வருத்தப்படுறாரு. இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் எடுத்து பார்ப்போம். அந்த இடத்துல எந்த காசு வேஸ்ட் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா அக்கௌண்ட்டுக்கு பச்சக்குன்னு வந்து விழுந்துருது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் அரசியல் பண்ணியிருந்தால் விஜய் அடிப்பட்ட எலியாட்டம் மாட்டியிருப்பார். ஏன்னா விஜய்க்கு இன்னைக்கு அவர் வின் பண்ணுமோ இல்லையோ, டிஎம்கேவை தோக்கடிச்சே ஆகணும். இல்லை சார், எனக்கு என்னன்னா, ஒரு அரசியல் கட்சியினால கரூர்ல மண்டபம் எடுக்க முடியலன்றது தான் எனக்கு அது முடியாது சார். நான் தான் சொன்னேன்ல, அப்போ ஆலமரத்துடைய வேலை என்ன, ஸ்பீடாக பஸ் நின்றுடுச்சு. நான் கரெக்டாக டயர் கிட்ட போய் பார்த்துக்கிட்டேன். விஜய் ஃபர்ஸ்ட் பாயிண்டே இல்லையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சாமானிய நேயர்கள் மற்றும் எஃப்எம்சிஜி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் தீபாவளி அன்று ஒரு சிறப்பு காணொளி, தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு அரசியல் எப்படி இருக்கு, அந்த பார்வை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தியிருந்தோம். நம்மளுடைய எஃப்எம்சிஜி சங்கம் ஹெட் திரு கணேஷ்ராம் அவர்கள் அந்த வீடியோவில் பேசியிருந்தாங்க. அந்த வீடியோவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது அப்படின்றதும் நல்லா தெரிஞ்சுது. அந்த வீடியோ பார்த்த பல பேர் என்ன சொன்னாங்க, சார் ஒரு வாரம் நீங்கள் ட்ரேட் சம்மந்தமான வீடியோ பண்ணுங்க, இன்னொரு வாரம் நீங்கள் பொலிட்டிக்கல் சம்மந்தமான வீடியோ பண்ணுங்க, வீடியோ பண்ணிங்கன்னா தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஒன்று நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை மனதில் வைத்துக்கொண்டு பல நேர்கள் எங்களிடம் கேட்டதுனால ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸ், சாமானியர்களின் அரசியல், சாமானியர்களின் பார்வையில் அரசியல் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இன்றைய வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். சில கேள்விகள் நீங்கள் அமைச்சிருந்தீங்க எனக்கு, இதை எப்படி கேளுங்க சார்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு. சில கேள்விகள் இன்றைய அரசியல் சூழ்நிலையை வைத்து சார்ட்ட நான் கேட்க போகிறேன். சார் வணக்கம். வணக்கம் சாமானியர் டிவி மற்றும் எஃப்எம்சிஜி டிவி நேயர்களே. சார், நம்ம ஏதோ எதர்ச்சியாக போன தீபாவளி அன்னைக்கு ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸ் பேசணும். பட் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிட்டத்தட்ட 40,000 பேர் பார்த்துருக்காங்க. அது ட்ரெண்ட் ஆச்சு. எல்லாமே அந்த வீடியோ நல்ல கமெண்ட்ஸ் வருது, பாசிட்டிவாகவும் இருந்தது. அதாவது கமெண்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவாக வரலாம், இல்லை கொஞ்சம் பாசிட்டிவ் கொஞ்சம் நெகட்டிவ் வரலாம். பட் சில வீடியோவுக்கு தான் எல்லாமே பாசிட்டிவாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்ற வாரம் நம்ம தீபாவளி பற்றி ஒரு வீடியோ போட்டது, அது நம்ம நம்பர்ஸ்க்காக போடல, ஆக்சுவல் ஃபேக்ட் மக்களுக்கு காமிக்கிறது தான் போட்டிருந்து. நீங்களும் அந்த ஆர்கனைசேஷனில் இருந்ததுனால அந்த வீடியோவை நம்ம எடுத்துகிட்டு போட்டோம். இப்போ மக்கள் உங்கள் பார்வையில் அரசியலில் பார்க்கணும்னு, ஏன்னா நீங்கள் நிறைய ட்ரேடர்ஸோட பழகிறதுனால அவங்களுடைய பல்ஸை நீங்கள் சொல்லிடுவீங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு தான் மக்களிடையே இருக்குது. சார், இன்றைய நிகழ்ச்சியின் முதல் கேள்வியாகவே வைத்துக்கலாம். இன்னைக்கு விஜய் அந்த கரூர் விஷயத்தை முடிக்கணும்னு சொல்லி அவசரமாக எல்லாரையும் கூப்பிட்டு மீட் பண்ணி முடித்தாலும், அவர் அடுத்த கட்ட அரசியலுக்கு அவர் நகர்ந்தாலும், அதை பற்றி மக்கள்கிட்ட ஒரு பார்வை இருக்கு. அது என்ன பார்வை? அதோட அவர் பண்ண அந்த மெத்தடை உங்கள் ட்ரேடர்ஸ் யூனியனில் இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க, ரைட்? திங்க் பண்ணுறாங்க. அதாவது பேர் சொல்ல வேண்டாம், பட் அவங்களோட பல்ஸ் நீங்கள் ஒன்று பார்ப்பீங்களா? அதுதான் விஜய் கரூர் சம்பவத்திற்கு அது என்னன்னே சொல்ல தெரியல எனக்கு. அது ஏன்னா நானும் ஒரு 5-6 வருஷமா அரசியல் பார்த்துருக்கேன். அது என்ன பார்த்து சொல்லணும், அதுக்கு ஒரு மீட்டப், அது மீட்டப்பா, மீட் அண்ட் கிரீட்டா? ஜென்ரலா மீட் அண்ட் கிரீட்ன்றது பாசிட்டிவா பண்ற விஷயம். செத்து போனவங்களுக்கு மீட் அண்ட் கிரீட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அது என்னன்னு தெரியல சார், நீங்க சொல்லுங்க. சாமானியர் லெவலில் நம்ம அதை பேசுவோம் அவசியம். விஜய் அவர்களுக்கு கஷ்டம் ஆபத்தும் ஒரு பக்கம் வந்தால் கூட பெரிய அதிர்ஷ்டமும் கை கொடுக்குது இந்த இன்சிடெண்ட்டில் நான் சொல்கிறேன். ஏன்னா அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது தான் வளரணுங்கிறது தான் அவங்களோட தத்துவம். வேறு யாரையும் வளர்க்குறதுக்கு உடன்படிக்கையில் வேறு வழி இல்லாமல் எலெக்ஷன் போது கூட்டணி வச்சு நடந்துட்டா கூட அவங்களுடைய கட்சி வளர்ப்பை தான் பார்ப்பாங்களே ஒழிய அடுத்த கட்சி வளர்க்குறது நோக்கம் வரவே வராது. சென்ற முறை நான் சொன்ன மாதிரி ஒரு ஆலமரத்துக்கு கீழே புல்லு கூட முளைக்காது, அதுதான் நல்லா வேரூன்றி போகும். ஸோ தாத்தா
அப்புறம் அப்பா, பேரன், கொள்ளு பேரன் அப்படின்னு அந்த விழுது எல்லாம் போகுதுன்னா, அது அந்த நேச்சர் ஆஃப் அரசன் அதுதான். ஏதோ டெமோக்ரஸி நடந்துட்டு இருக்கிறதுனால, டெமோக்ரஸி படி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போட்டு அ நடக்குது. அப்படி இ விரும்புறது என்ன அப்படின்னா, இந்த மாரியான குடும்ப அரசியல் செய்யறவங்க வந்து ஜனநாயகத்த விரும்புறதில்ல. அவங்களுக்கு மன்னராட்சி திரும்ப வந்தா, தமிழ்நாட்டுக்கு நம்ம குடும்பம் மன்னரா அப்படிங்கிறது தான் உண்மையான நோக்கம். அதுபடி தான் கட்சி இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. வேற வழி இல்லாம எங்கெல்லாம் ஜனநாயகத்த ஃபாலோ பண்ணுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு இது வந்து நம்ம பார்க்காத ஒரு கட்சி அப்படின்னு சொன்னாக்கா, அது பிஜேபி ஆல் இண்டியா லெவல்ல இருக்கு. காங்கிரஸு அந்த வகையில சேர்ந்துருச்சு. லைனா வந்ததுனால. நேரு, இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி இறந்து போனோன்னா, அவரு வந்திருப்பாரு. அவரு இறந்து போனதுனால ராஜீவ் வந்தாரு. ராஜீவ்‌க்கு அரசியல் வரணும்னு எண்ணம் இல்ல. ஆனா வேற வழி இல்ல. வந்தாரு. அப்புறம் ராஜீவ் வந்ததுனால, அவங்க சோனியா ஆனா, ஐ திங்க் இதுதான் பியூட்டி ஆஃப் பாலிடிக்ஸ்ன்னு நான் பார்க்குறேன். அ ராஜீவ்‌க்கு வந்து அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் நான் தெரிஞ்ச வரையும் ஒரு காங்கிரஸ்லயே வந்து ஒரு ஒரு புத்திசாலியான லீடரா இருந்தது ராஜீவ் காந்தி நான் பர்சனலா நினைக்கிறேன். நல்ல லீடர் நல்ல நல்ல லீடர். லீடரு. அவர் வந்து டோட்டலா பாலிடிக்ஸ் உடைய குவாலிட்டிய மாத்தணுங்கிற நோக்கத்துல தான் வந்தாரு. ஏன்னா அரசியல விரும்பாம, காசு பணத்தெல்லாம் விரும்பாம உள்ள வந்தவரு. நேச்சுரலா இருந்தாரு. சார்மிங்கா இருந்தாரு. ரொம்ப சார்மிங்கா மக்களுக்கு ரொம்ப அவர் பேசினா, சிரிச்சா, பார்த்தா எல்லாம் புடிச்சது. புத்திசாலித்தனமா அதாவது பேசினாரு. பார்ட்டிக்கு அப்பாற்பட்டு கன்வின்சிங்கா இருந்தாரு. நல்லா நல்லா பேசி பண்ணாரு. அவருடைய மறைவு வந்து இதுதான். ஆனா இந்த நம்ம அர்ஜுன் ஒரு சினிமால அரசியல் சினிமால சொல்லுவார் பாருங்க. "என்ன கூட அரசியல்வாதி ஆக்கிட்டியேடா" அப்படின்னு ரகுவரன கொலை பண்ணிட்டு முதல்வன் சினிமால சொல்றா மாரி, இவரையும் அந்த 5 வருஷ பீரியட்ல பாதி பீரியட்லயே ஏற்கனவே நல்ல கொழுத்த பெருச்சாளிகள்லாம் இருக்கிறதுனால, அவங்கள விட்டுட்டு அவரும் நடத்த முடியாது. அவங்க திட்டப்படி வேற வழியே இல்லாம அவருடைய குவாலிட்டி அவர் நெனைச்சதெல்லாம் நடத்த விடாம பாலிடிக்ஸ் ரேஞ்சுக்கு இறக்கிட்டாங்க. அதனால தான் அவர் தெளிவாவும், ஒழுங்காவும் இருந்தபோது, ரொம்ப கிளியரா சொன்னார். நான் மக்களுக்கு ரூ. 1 வழங்கணும்னு நெனச்சா, 15 பைசா தான் அவங்களுக்கு போய் சேருது. மீதி எல்லாம் போற வழியில அத்தன பேர் சாப்ட்டுர்றாங்க. இங்க பாருங்க. அப்படின்னு அந்த வருத்தப்பட்டார். அந்த பாயிண்ட்ல வருத்தப்படுறாரு. இன்னைக்கு மோடி கவர்ன்மெண்ட்ட எடுத்து பார்ப்போம் அந்த இடத்துல. எ எந்த காசும் வேஸ்ட் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா உன் அக்கவுண்ட்க்கு பச்சக்குன்னு வந்து விழுந்துருது. அதுக்கு தான் என்ன பண்ணேன், ஜன்தன் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணேன். எல்லாரும் ஓப்பன் பண்ணுனாரு. 0 பேலன்ஸ்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணேன். 0 பேலன்ஸ்ல எல்லாரும் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றாங்க. அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண உடனே அந்த பணம் ஸ்ட்ரெயிட்டா போகும்போது, ஸோ 2 பேரோட கன்விக்ஷன் இந்த இடத்துல ஒண்ணா அதான் தானே இருக்கு. இவருக்கு வழி தெரியாம சிஸ்டத்தையே நம்பி வருத்தப்பட்டாரு. மோடி சிஸ்டம் இதுதான் புரிஞ்சுகிட்டு, அந்த சிஸ்டத்த பிரேக் பண்றதுக்கு என்ன வழி இருக்கும்னு கண்டுபிடிச்சாரு. நான் 2 பேருக்கும் ஒரே ப்ராப்ளம் தான். ம். ஒருத்தன் அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணி மேக்ஸுக்கு விடை நான் குடுத்துடுறான். இத இன்னும் பெர்ஸ்பெக்டிவ்ல இத பார்க்குறேன் சார். மோடி அவர்கள் குஜராத்ல சிஎம்மா இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. அது வந்து ரொம்ப ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். 3 டெர்ம் சிஎம் தவிர அவருடைய ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ப்பு, அதுல அவர் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்த பல பொறுப்புகள், கிரவுண்ட் கனெக்ட். கிரவுண்ட் கனெக்ட், பொறுப்புகள் இதெல்லாம் சின்ன வயசுலயே வேற போனதுனால மோல்டு பண்ணிருது உங்களுக்கு. அதனால அவருக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. அட்வான்டேஜ் எத்தனையோ பேருக்கு இருக்கு. பயன்படுத்தணுமே. கரெக்ட். இவர் பயன்படுத்துறார். சரி, சரி. இப்ப நம்ம விஜய் விஷயத்துக்கு வருவோம். விஜய் விஷயத்த பேசறச்சே தான் கட் ஆயிடுச்சு நம்ம கட் பேச்சு. ஆயிடுச்சு நம்ம பேசி இல்ல, இல்ல. அது அது எப்பவுமே நம்ம ஆ. எப்பவுமே சார் இந்த பாட்காஸ்ட்ட பொறுத்து நெறைய பேர் சொல்லுவாங்க. இந்த பாட்காஸ்ட்ட பொறுத்தவரையும் நம்ம வீட்ல உட்கார்ந்து எப்பவுமே வீட்ல நம்ம பேசும்போது பத்தி பேச ஆரம்பிப்போம். வேற இடத்துல போய் திருப்பி அந்த இடத்துக்கு வருவோம். திண்ணை ஸோ நம்ம தர்பார். வீட்ல பேசுறது மாரி தான் அது. திண்ணை தர்பார். திண்ணை தர்பார் தான். கரெக்ட்டா சொல்லப்போனா. சரி. ஸோ இந்த விஜய் 41 குடும்பத்த கூப்பிட்டுட்டு வந்து மீட் இந்த பண்ணத அந்த எப்படி இதுதான். பார்க்குறாங்க சார்? அதனால தான் சொன்னேன் இவருக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் வந்துன்ருக்கு. இருப்பினும் அவருக்கு எங்கேயோ மறைமுகமா அதிர்ஷ்டம் வருது. ஆலமரம் அதெல்லாம் பத்தி நம்ம சொன்னது என்னன்னா, ஆளுங்கட்சி மட்டும் ஆலமரம் இல்ல. எதிர்க்கட்சி, முன்னாள் ஆளுங்கட்சி, இன்னாள் எதிர்க்கட்சி, நாளைய அ ஆளுங்கட்சியாக வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்களோட சேர்ற மிகப்பெரிய கட்சிகள் எல்லாருமே வேற ஒரு கட்சிய நம்மள விட வளர்த்து விடணுங்கிற நோக்கத்துலலாம் விடமாட்டாங்க. சொல்லுவாங்க. இது ஜனநாயகம். யார் வேணாலும் வரத்துக்கு உரிமை இருக்கு. யார் வேணாலும் செயல்படுறதுக்கு உரிமை இருக்குன்னு. ஆனால் குறைந்தபட்ச அதர்மத்தை கடைபிடித்தாவது
முன்னேற்றத்தை தடை செய்வார்கள். மைக்ல பேசுறது ஒண்ணு, பின்னாடி செய்யறது ஒண்ணு. Got it. இது வேற வழியே இல்ல அரசியல். அரசியலுடைய சட்டதிட்டங்களும் குவாலிட்டியும் இவ்வளவுதான் இருக்கு. ஆகையால் இந்த இன்சிடென்ட்ட நல்லா அழகா பயன்படுத்தி, டிஎம்கே அரசியல் பண்ண மாரி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும், பாஜகவும் அரசியல் பண்ணியிருந்தால், விஜய் வந்து அடிபட்ட எலியாட்டம் மாட்டியிருப்பார். பட் நீங்க சொல்ற பாயிண்ட் ஆனா நீங்க எந்த பாயிண்ட்க்கு வரீங்கன்றது புரியுது. ஆனா அவங்க டிஎம்கே தான் பிரைம் அப்போசிஷன். அவங்க பண்ண தப்பு தான் மேஜரு. அத ஃபோக்கஸ் பண்ணதுனால, அவங்க விரும்பினாலும், விரும்பாட்டாலும் ஒரு இன்டைரக்ட் ரிலீஃப் குடுத்துட்டாங்க இவருக்கு. எதுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொன்னேன்னா அதான். இவ்ளோ பெரிய ஆபத்து வருஷ சம்பவம் கூட நடக்குது. திரௌபதிக்கு அவமானம் நடக்கிறச்ச, வேற வழி கிடையாதுன்னு நினைச்சு தவிக்கிற நேரத்துல கிருஷ்ண பரமாத்மா புடவைய குடுத்தா மாரி, டிஎம்கே, பிஜேபி இன்னும் சில கட்சிகளு, இல்ல லைஃப் குடுத்துருச்சு அவருக்கு. ஆமா. இவர் மேல தப்பு கிடையாது. டிஎம்கே செஞ்சது தான் தப்பு. போலீஸ் செஞ்சது தான் தப்பு. ஆனா நீங்க அப்படின்னு வந்து நேத்து நின்னுட்டாங்க. அந்த கட்சியோட சிடி நிர்மல்குமார், எக்ஸ் ஏடிஎம்கே, எக்ஸ் பிஜேபி அவரோட இருக்காரு இப்போ. நீங்க ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, நாங்க 30 நாளைக்கு முன்னாடி என்ன பொசிஷன்ல இருந்தோமோ, அதான் இன்னைக்கும் இருக்கோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. விஜய் தான் சிஎம் கேண்டிடேட் அப்டின்னா, அதிமுகவும், பாஜகவும் ஹெல்ப் பண்ணதுக்கு இன்னைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடுச்சே. கண்டிப்பா. அதெல்லாம் பேசவே கூடாது. நிர்மல் குமார்லாம் ஓரளவு நல்ல அனுபவமும், இதுவும் இருந்து பார்த்துருக்கோம். பட் இப்ப நான் சமீபத்தில ஒரு இதில கூட பார்த்தேன் டாக் ஷோல. அவருடைய வார்த்தைகள்லாம் அவருடைய தகுதிக்கு குறைவான வார்த்தைகள என்ன புடுங்கின அப்படிங்கிற மாரிலாம் பேசுறாரு. அதெல்லாம் நல்லதில்ல. இப்பவே இதுவரைக்கும் 3 கட்சி மாறி போயிருக்காரு. திரும்ப 3 கட்சி மாறி வரச்ச ப ம ம அந்த செல்வாக்கு போயிடும். நாலேட்ஜ் இருக்கு. நாக்குல நரம்பு இல்லாம போயிடுச்சுன்னா கஷ்டம். லாயல்டி ஆல்சோ கொஸ்டின். அதனால அவர் நல்லது கருதி தான் நிர்மல் குமாருக்கு ஒரு சாமானியனா சொல்றேனே ஒழிய, எனக்கு எந்த நோக்கமும் அதுல இல்ல. ஸோ இப்போ விஜய் மேட்டருக்கு வந்தோம்னா, ப்ராப்ளம் இருந்தாலும் அதிர்ஷ்டம். நேரடி அதிர்ஷ்டம் அண்ணாமலை அவர்களும், எடப்பாடி அவர்களும், இன்னும் சிலரும் சப்போர்ட் பண்ணது. ஏனால் அவங்களுடைய மெயின் டார்கெட் டிஎம்கேவா இருந்ததுனால. ம். அதுபோல இந்த நிகழ்ச்சி நடந்தப்புறம், அவரு வெளியிலயும் வர முடியாம, அவங்க ஆட்களும் ஸ்பாட்டுக்கு போகாம, எப்போதுமே இது நடந்திருக்கு. எங்கெல்லாம் அவருடைய மீட்டிங், பெரிய மீட்டிங் இப்போ போட்டாரோ, அங்கெல்லாம் 2 பேர், 3 பேர்ன்னு இறந்துருக்கானுங்க. இல்லன்னா வெயில்ல தண்ணி இல்லாம தவிச்சிருக்காங்க. கரெக்ட். குடுத்த தண்ணிக்கு பற்றாக்குறை இருந்தது. இல்லையே தண்ணி ஏதோ ஒரு இடத்துல தான் இருந்தது. இப்படியெல்லாம் தவிச்ச காலகட்டத்தில கூட அவங்களுடைய தொண்டர்கள் பார்த்தாக்க, அவர பார்க்கணும், அவர இது பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும்னு இருந்தாங்களே ஒழிய, அவங்க அழைத்து வந்த கூட்டத்த பேசிக் நீட்ஸ் குடுக்கணுங்கிற இல்ல. அதனால தான் ஒவ்வொரு இதுலயும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தது. இங்க மொத்தமா கொத்தா நடந்துருச்சு. நான் போன இதுல கூட பதிவு பண்ணியிருந்தேன். இவர் தான் பொறுப்பு மொத்தத்துக்கும் அப்படின்னு சொன்னேன். சட்டப்படியெல்லாம் பார்த்தா அரசாங்கம் சரியான போலீஸ் படைய குடுத்துருக்கணும், கரெக்ட்டா பண்ணியிருக்கணுங்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மை. இந்தியால சட்டப்படி ஜனநாயகம் இப்போ நடக்கல. சட்டங்கிறது ஒரு கைட்லைனு. சட்டத்துக்கு மேல உன் மனசாட்சி. சமூகத்த எப்படி நான் முன்னேற்றத்துக்கு வந்திருக்கேங்கிற எண்ணம். இன்னைக்கு சமூக முன்னேற்றத்த பண்ணணுங்கிறதுக்கோசரம் யாரும் வரல. வரமாட்டாங்க. வாய்ப்பே இல்ல. நல்லவன் இதுக்கு வரமாட்டான். வல்லவன் வாய்ப்பு இருக்கு. வல்லவன் ஒருவேளை நல்லவனா இருந்தா கூட, இங்க வந்தா அவனால முழு தர்மத்த கடைபிடிச்சு நல்லது செய்ய முடியாது. ஒருவேள அந்த இடத்துல தான் அண்ணாமலை மாட்டிட்டு இருக்காரோ? அந்த இது அவர அப்படியே ஓடுற ஸ்பீட இவர் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுனா, அண்ணாமலைய டக்குன்னு ஒரு 4 பேர் சேர்ந்து பிரேக் போட்டுறாங்க. கால பிடிக்க முயற்சி பண்றாங்க. இல்ல ஒரு குச்சிய அப்படி நடுவுல விடுறாங்க. அந்த மாரியான இதுல இருக்காரு. ஆனா, அண்ணாமலையுடைய இந்த அமைதி, இந்த குறைந்த செயல்பாடுகள், குறைந்த செயல்பாடுகள்னு நினைக்கிறேன். இப்போ கூட ட்வீட் குறைந்த செயல்பாடுனா குறைந்து செயல்பட்டு தானே ஆகணும். அவரு. வேற வழியே கிடையாது. அவர் ஒண்ணும் மாநில தலைவர் இல்லையே. ஸோ மாநில தலைவரா வந்திருக்கிறவரும் பழுத்த அரசியல்வாதி. எலக்ஷன் ஜெயிக்க தெரியும். அவருக்கு தெரியும். அவரு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியும்ல.
ஸோ, அதனால அவரு எத அடாப்ட் பண்ணால் அவங்க என்ன திருட்டு வேல பார்ப்பானுங்களோ அதெல்லாம் இவருக்கு தெரியும். சமாளிச்சுடுவாரு. ஆகையால் அண்ணாமலை இப்படி பிஜேபி விட்டுச்சுன்னா, என்டிஏக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பெனிஃபிட் அவங்க நாளுக்கு நாள் அவங்களே இவர் ஒரு பிரம்மாஸ்திரம். அண்ணாமலைங்கிற ஒரு பர்சனாலிட்டி இன்னைக்கு ஒரு பிரம்மாஸ்திரம். அதனால தான் சினிமா புகழ் விஜயும் கட்சி ஆரம்பிச்சிருக்கார். நாளைக்கு அண்ணாமலை தனியா கட்சி ஆரம்பிக்க அப்புறம் மாட்டார். ஏன் ஆரம்பிக்கணும்? நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆரம்பிக்க மாட்டார். ஆனால் ஒருவேளை ஒரு பிளான் பி. ஏன்னா பிஜேபிக்கு ஒரு கசப்பான அனுபவம் எடப்பாடி கிட்ட இருக்கு. அது மாரி எடப்பாடிக்கும் மக்கள் கிட்ட ஜெயலலிதாவோ, எம்ஜிஆருக்கோ இருந்த செல்வாக்கு கிடையாது. மக்கள் வந்து சசிகலா மூலமா வந்தாரு. சசிகலாவே காணாம போயிட்டாங்க. வரும்போது ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டாரு. ஓபிஎஸ் காணாம போயிட்டாரு. எந்த ஒரு இதையும் ரீகன்சிடர் பண்றதுக்கே தயாரில்ல. உள்ள கொண்டு போன டிடிவி தினகரன். எடப்பாடி பக்கம் அந்த விஷயத்துல உண்மை இருந்தாருன்னா, டிடிடி தினகரன் எல்லாம் உள்ள விட்டுட்டா, அவருடைய நிதானம், கொஞ்சம் மெச்சூரிட்டி ஜாஸ்தி, செல்வாக்கு ஜாஸ்தி தான். இவருக்கு கிரிப்பு போயிடும். சசிகலா அம்மாவ உள்ள விட்டா இவருக்கு கிரிப்பு போயிடும். அதனால அந்த முடிவை எடுக்கிறார். ஆனா தன் சார்பாவே கட்சிய எடுத்துட்டு போயிட்டு தான் ஒண்டி ஸ்ட்ராங்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பண்ணிடுவாரு. பட் அவருக்கு கேரிஸ்மான்னு ஒண்ணு இருந்தா தான், அத குயிக்காவும் பண்ண முடியும், லாங்காவும் பண்ண முடியும். இந்த எலக்ஷன் இந்த மாரியான தன்ன நோக்கின முடிவுகள எடுத்து போனால், ஒருவேளை மிஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னா, இவரும் காணாம போயிடுவாரு. கட்சியுடைய நிலைமை பெரிசா அதனால தான் எனக்கு பிஜேபியுடைய ஒரு பிளான் பி. சப்போஸ் விஜயும் எடப்பாடி அவர்களும் ஏதோ வேற வழி இல்லாம. ஏன்னா விஜய்க்கு இன்னைக்கு அவர் வின் பண்ணுமோ இல்லையோ, டிஎம்கேவ டிஎம்கே கண்டிப்பா தோற்கடிச்சே தோக்கடிக்கணும். ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார். அதனால இனிமேல் பழைய பாலிசியோட, கரூருக்கு முன் இருந்த பாலிசியோட அவர் செயல்படவே முடியாது. இல்ல ஆக்சுவலி வந்து ஒரு பெரிய அவர் கூட சேஞ்ச். இருக்கிறவங்க அத விரும்பல. இல்ல பெரிய சேஞ்ச் சார். ஜெனரலா வந்து புசி ஆனந்த் தான் அறிக்கை விட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. முந்தா நேத்து வந்து என்ன பண்ணிட்டாரு, டீம மாத்தி விட்டு உடனே டீம மாத்தி விட்டு, பொருளாளர் வெங்கட்ராமன் மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருந்தது. டிவிகே பொருளாளர் வெங்கட்ராமன் மேல ரொம்ப தன்னிச்சையா செயல்படுறாரு அவர வந்து 30 பேர் லிஸ்ட்லயே யார் யாரெல்லாம் தூக்கணுமோ எல்லாத்தையும் தூக்கி ஒரு சார், லிஸ்ட்ட பண்ணிருக்காரு. அரசியல்ல அவ்வளோ ஈஸியா சாட்டிஸ்ஃபேக்ஷன் யாருகிட்டயும் இவர் நல்லா பண்றாருன்னு வராது. இது தானா வந்து எல்லாருக்குமே தலைவன தன் பாக்கெட்ல வச்சுக்கணும். தொண்டன்லாம் தன் மூலமா தான் தலைவன்கிட்ட போணும் அப்படிங்கிற என்னுடைய சங்கங்கள்லயும் அப்படி உண்டு. அது வந்து நார்மல். அது ஆமா அவ்வளோதான். அது நியூ நார்மல். 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 அன அதனால அதெல்லாம் வரதான் செய்யும், இருக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் மீறி தான் ஒரு சக்சஸ் ஃபார்முலாவ கொண்டு வரணும். பட் நான் சொன்ன மாரி விஜய் கரூர் இன்சிடென்ட்ல அவசியம் போலீஸ் சொன்னாங்க. அதனால நான் இல்ல போயிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் காதால என்னாலலாம் ரசிக்க முடியாத விஷயம். எத்தன போலீஸ் தடுத்திருந்தாலும், இவரு நான் போயே தீருவேன். இங்கேருந்து போமாட்டேன். அப்படின்னு இவர் நின்னிருந்தா, இவர் முன்னாடி ஒரு 50 பேர் நின்னுருப்பான் அவங்க ஆளு. இவரு சரி போலீஸ்காரன் சொல்றது தான் உண்மையா இருக்குமோ! அப்படின்னு நெனச்சுக்கிட்டு போயிருக்கலாம். இல்ல சார். எனக்கு என்னன்னா, ஒரு அரசியல் கட்சியினால கரூர்ல மண்டபம் எடுக்க முடியலன்றது தான் வந்து எனக்கு அது முடியாது சார். சார் நான் தான் சொன்னேன்ல, அப்போ ஆலமரத்துடைய வேலை என்ன? முடியாது. இவங்க சினிமா உலகத்தில ஆணி பதிச்ச ஒரு டீமு, நிர்வாகம். எல்லா சினிமாவையும் தன் கைக்குள்ள கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அதனால நாளைக்கு ரஜினிகாந்த் இவருக்கு எகென்ஸ்டா போனா படம் வராது வெளில. செல்வாக்கு இருக்காது. இப்ப விஜய் மட்டும் எதுக்கு வராரு அரசியலுக்கு? அவருடைய படங்களுக்கும் தடை இல்லாம பண்ண முடியாம, அவர் லிபர்ட்டியா பண்ண முடியாம, கண்ட்ரோல்லாம் வந்ததுனால தான் அவர் வராரு. அவரு வெறுமனே ஸ்ட்ரெயிட்டாவே அ சேவை செய்யணுங்கிற நோக்கத்தோட வந்திருக்காரு? கிடையாது. ஆனால் அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஒருத்தன் கேன்சர் ஹாஸ்பிட்டல் நடத்துறான்னு வச்சுக்கோங்க. அவன் எடுத்த உடனே சமூக சேவை செய்ற நோக்கத்தோட தான் கேன்சர் ஹாஸ்பிட்டல் நடத்துறானான்னு சொல்ல முடியாது. அவன் குடும்பத்தில அவங்க அம்மா, அப்பா யாராவது கேன்சர்ல இறந்து போயிருப்பாங்க. ஒரு காரணம் வேணும். எந்த இதையும் செய்யறதுக்கு. அதுக்கு இவருக்கு ஒரு காரணம் அவ்வளோதான். ம். எம்ஜிஆர் டிஎம்கேங்கிற கட்சியுடைய போர்வைய போத்திக்கிட்டு தான் இறந்து போணும்னு விரும்பியிருப்பாரு. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தவறே செய்ய மாட்டார். பிளண்டர் தான் பண்ணுவார். 2 பிளண்டர், 3 பிளண்டர் பண்ணாக்க அவருக்கு வனவாசமா மாறிடும். அதனால அவரு தவறுகளே செய்யறது பட் கிடையாது. அந்த இடத்துல ஸ்டாலின் ஒன்லி ரொம்ப உஷாரா இருக்காரு சார். டெஃபினட்டா சரி, ஸ்டாலின பயங்கர பார்க்கும்போது உஷார் சார்.
ஸ்டாலின் டெஃபினட்டா அப்பா கிட்ட கத்துண்டதெல்லாம் வச்சு அப்பா செஞ்ச தப்ப அவர் செய்யவே மாட்டேன்றார் சார். அது அது ஐ திங்க் ஐ ஃபீல் இட். அதானே ஒரு கரெக்ட். ஒரு வாட்டி எனக்கு அது ஏன்னா கூடயே அவங்க அப்பாட்ட இருந்து 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 ஏன்னா கத்துக்கிட்டேன். இவரு வெறும் பாசத்தோட அப்பாவை பார்க்கல. ஒரு தொண்டனாவும் அரசியல் தலைவரா பார்த்து. கீழ் நிலைமையிலேருந்து பார்த்துருக்காரு. அதனால அவருக்கு அவருடைய கட்சிய பத்தியும், அவருடைய அப்பாவ பத்தியும் விமர்சனங்கள், அவருடைய நண்பர்கள் கூட்டம், அவருடைய இளைஞர் அணி கூட்டம்லாம் சொல்லி அந்த ஞானம் வளர்ந்துருக்கும்ல. ஆகையால இப்ப நம்ம விஜய்லேருந்து டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகி போயிடுறோம். விஜய் அந்த கரூர் நிகழ்ச்சியும்போது, அது வந்து பிரேக். ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா, அந்த ஆக்சிடென்ட் மூலமா நல்ல இன்சிடென்ட் இருக்கு. வழி வகுக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. ஆனா ஆக்சிடென்ட்ட பார்த்த உடனேயே நம்ம ஐயோ! ஆண்டவன் ஏன் நமக்கு இப்படி பண்ணிட்டான்? அப்படின்னு பலர் மெஜாரிட்டி சோர்ந்துருவோம். ஆனா அதுதான் லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருக்கும். சில பேருக்கு சில இடத்துல வேலை போகும். வ வருமானம் இல்லாம 3 மாசம் அவதிப்படுவான். ஆனா அவனுக்கு தெரிஞ்சிடும் இனிமேல் வேலை கிடைக்காதுன்னு. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றது பொழப்பு நடத்துறதுக்கு சமையல் செஞ்சு கேட்டரிங் பிசினஸ் பண்ணுவோன்னு இறங்குவான். பெரிய கேட்டரிங் இதுவாயிடுவான். மாசம் ரூ. 50,00,000 டர்ன் ஓவர் பண்ணுவான். இந்த மாரி பல ஆக்சிடென்ட் ஆர் குட் இன்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட்ட கரூர் ஆக்சிடென்ட்ட அவர் மட்டும் மல்லு கட்டியிருந்தார் ஃபீல்டுலன்னா, கேமரா ஃபோக்கஸ் அவர் மேல வந்திருக்கும். அதெல்லாம் அவரு ஒ ஒ நின்னு போலீஸ்கிட்டலாம் மல்லு கட்டினாரு. போலீஸ்லாம் தான் உடல அப்படின்னு பப்ளிக் தெரியும். இப்ப இவரு சொல்றாரு. போலீஸுக்கும் அவருக்கும் நடந்த விஷயம் பப்ளிக்குக்கு தெரியாது. அடுத்தது அவரு இந்த இறந்த 41 குடும்பத்தையும் தனியா கூப்பிட்டு இப்போ ஸ்டார் ஃபெசிலிட்டில மீட் பண்ணாருன்னு சொல்லி ஒரு விமர்சனங்களும், குற்றங்களும் வைக்கிறது. நான் அப்படி பார்க்கல. அந் இவருக்கு அன்னைக்கு நடந்த நிலைமை, அன்னைக்கு இவர் எடுக்க வேண்டிய முடிவு, திரும்ப அந்த பக்கமே போக முடியாது. எவ்வளோ ட்ரை பண்ணினாலும் மண்டபங்கள்லாம் அவருக்கு கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. அந்த ரியாலிட்டிய அவர் உணர்ந்த அப்புறம், ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஆகணுங்கிற ஒரு சூழல் அவருக்கும் வருது. இடையில அவர் செஞ்ச ஒரே இது ஃபோன்ல அவங்களோட பேசுறது, பாதிக்கப்பட்ட குடும்பத்தில. அந்த ரூ. 20,00,000 இவர் தரேன்னு சொன்ன பணத்த அனுப்புறது. அந்த பணம் அரசாங்கத்திலேருந்து 30,00,00,000 குடுத்திருந்தா கூட, இண்டிவிஜுவல் விஜய் கிட்டேருந்து 10,00,000 வந்திருந்தா கூட, மக்களுக்கு பெருமை. வீட்ல அழகான பொண்டாட்டி இருந்தா கூட, வெளியில போற ஒரு குரங்க பார்த்து ரசிக்கிற மனோபாவம் மாரி, மக்களுக்கு கண்டிப்பா இவரு குடுக்கறதுல பெரும்பாலான மக்கள், அவர் பாவம் அவர் என்ன செய்வாரு? அவரா இதெல்லாம் பார்க்க முடியும். அப்படிங்கிற அதான் சொல்றேன் நல்ல நேரம்னு அவருக்கு. கெட்ட நேரத்தில பெரிய நல்ல நேரம். பாதிக்கப்பட்டவன் அவர தப்பா நினைக்க மாட்டேங்கிறான். அத பயன்படுத்தி அரசியல் பேச வேண்டியவன் அவசியம் பேசுவான். பேச வேண்டியவன் தான் அத முட்டு குடுத்து என்னெல்லாமோ செஞ்சுகிட்டு இருக்காங்களே ஒழிய, பாதிக்கப்பட்ட குடும்பம் எவனாவது ஒருத்தன், "உன்னால நாங்க அவதிப்பட்டுருக்கோம். நீ கிளம்பி இங்க வா. அத வுட்டுட்டு நீ செலவு பண்ணி அங்க கூப்பிடுறேன்றியே நியாயமா இருக்காயா?" அப்படின்னு பேசுனாங்களா? எல்லாரும் சந்தோஷமா வந்தாங்கல்ல? சந்தோஷமா பத்திரமா வந்து இருந்து, இவரும் அவருடைய அந்த நேரத்த பயன்படுத்தி செய்ய வேண்டியத செஞ்சாரு. இதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அவர் செஞ்சது தப்பு. அது அவருடைய செய்யக்கூடாது. ஸ்டைல். ஒருத்தருக்கு ஒரு சார் ஸ்டைல். அவர் செஞ்சா மாரி செய்யக்கூடிய வாய்ப்பு வேற ஒருவருக்கும் கிடைக்காது. அத்தன பேரும் அங்க தான் போயிருக்கணும். இவர் ஒரு பெரிய ஸ்டாரா இருந்ததுனால, இவருக்கு எல்லா சலுகைகளும் மக்கள் மனசுல இருக்கு. பாதிக்கப்பட்டவன் மனசுல இருக்கு. அவரு வாய்ப்பு இல்லாததுனால அவரு நெனச்சபடி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சந்திச்சுட்டா அவர் வருத்தத்த தெரிவிச்சிருக்காரு, பேசியிருக்காரு. இனிமேல் திரும்ப நான் இயங்க போறேன். நான் இன்னும் பேக்கப் பண்றேன். பேக்கப் பண்றாரா? பண்ண போறது இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம். பண்ணினா கூட இல்ல பண்ணலன்னு இன்சூரன்ஸ் சொல்ல எடுத்து போறாங்க. குடுக்குறேன்னாரு எடுத்து குடுத்துட்டாரு. ஆ? ஏன்னா இன்சூரன்ஸ் எடுத்து குடுக்குறேன்னாரு போல. அடுத்த நாளே எடுத்து அது குடுத்துட்டாரு. சார் ரூ. 20,00,000 குடுக்கறது 41 பேருக்குனாலே பெரிய பணம் தானே. அது தவிர இனிமேலும் நான் பார்த்துக்கிறேங்கிற கமிட்மெண்ட் குடுத்துருக்கிறது வந்து, அ அந்த மாரி எதெல்லாம் நல்லது செஞ்சாரோ, அதெல்லாமும் ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல தானே செஞ்சிருக்காரு. அத மட்டும் அன்னைக்கு ராத்திரி அங்க நின்னு செஞ்சிருந்தாருன்னா, ஹி இஸ் எ ரியல் பொலிட்டிக்கல் ஹீரோவா இன்னைக்கு கூட்டணிக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. கூட்டணி நம்பர் ஆஃப் சீட்ஸ கம்மியா கேட்பான். சார் ஒரு 10 சீட் குடுங்க சார் போதும்மா. பலமான கூட்டணி கூட. செல்வாக்கு அப்படி போயிருக்கும். அந்த ஒரு சான்ஸ அவரா மிஸ் பண்ணிட்டார். அவரா மிஸ் பண்ணிட்டார். ஆனா, அதுக்கு வேற ஒண்ணும் காரணம் இல்ல. இயற்கையா அவருடைய தலைமை பண்பு. இதெல்லாம் தலைமை பண்பு நான் சொல்றேன். தலைவரா இருக்கவன் அவ்வளோ ஈஸியா தொண்டன தன் கூட்டத்தையோ விட்டுட்டு போவே மாட்டான். நீங்க பார்க்கவே முடியாது. போவே மாட்டான்.
நான் சொல்றதெல்லாம் இயற்கையான தலைவன். அவனோட இன்ஸ்டிங்க்ட் வந்து விடாது அவன. அது மிஸ்ஸிங். அது வந்து கத்துக்கிட்டு வர விஷயம் கிடையாது. நேச்சுரலா வரணும். நேச்சுரலா இருக்கும். நேச்சுரலா இருக்கும். இந்த நேச்சுரல் லீடர்ஷிப் குவாலிட்டி இவர்கிட்ட இன்ஸ்டிங்க்ட்ஸ். லீடர்ஷிப் இன்ஸ்டிங்க்ட்ஸ் அது. அந்த இன்ஸ்டிங்க்ட்ஸ்லாம் ஆபத்தில தான் வெளிப்படும். நமக்கு வீட்ல வளர்க்குற நமக்கு தெரியாத நாய் டெய்லி சோறு போட்டு, "டேய் சோறு போட்டு சும்மா தூங்கிக்கிட்டே இருக்கடான்னு" அத திட்டிட்டு இருக்குச்சே, திடீர்னு திருடன் உள்ள வந்தான்னா குரவலை பொடியும். எந்த காரணத்த கொண்டும் அந்த ஓனர நெருங்க கூட விடாது. அப்பதான் அதோட அருமை தெரியும். திட்டிக்கிட்டே இருந்தேன் என்னடா உன்ன. அது சொல்றேன். இந்த மாரி இட்ஸ் a நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் விச் ஹி டெஃபினெட்லி ஹஸ் ப்ரூவ்ட் தட் இஸ் லேக்கிங். நான் சொல்றத நான் சொல்றத நேச்சுரல் லீடர்ஷிப் இருக்கிறவன், அந்த மாரியான சூழல்கள்ல செயல்பட்டவன். அப்படி நான் சொல்லணும்னா, ஒரு பாப்புலரா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இருக்கிற நிலைமையுடைய ஆக்டர் அஜித் குமார். இன்னைக்கு அவர் இருக்கிற பவர விட உங்களுடைய நண்பர். என்னுடைய நண்பர். பல மடங்கு கம்மியா இருந்த காலகட்டத்தில, கலைஞர் இருந்த நிகழ்ச்சியில எழுந்து எனக்கு தில்லுக்கு துட்டு. நேச்சுரல் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். இஸ் நேச்சுரல் லைக் தட். என்ன புடிக்காம இங்க கொண்டு வந்து நீ அழுத்தியிருக்கடா. அதனால வந்து அவங்க செய்றாங்க. அது தவறு அப்படின்னு அது. ஸோ இங்க என்னன்னா, அந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், ரிபல், ரிப்பல், அப்ஜெக்ட், பிளேஸ் ஹிஸ் ஹார்ட் அண்ட் தாட் ஆன் த டேபிள் ஸ்ட்ரெய்ட் அவே irrespective ஆஃப் த ஹைட் ஆஃப் த பெர்சன் டு whom இஸ் ஸ்பீக்கிங். இது நேச்சுரல். அது மாரி ரஜினிகாந்த் ஜெயலலிதா. ரொம்ப பாலிஷ்டா எப்போதுமே இது நடந்த யாரையும் விரோதம் பண்ணி அவருக்கு இந்த ஜெயலலிதா இன்சிடென்ட்ல குரல் குடுத்ததே கூட தனக்கு ஒரு அந்த இதில செஞ்சிருக்க வேண்டாமா? அன்னைக்கு ஏற்பட்ட இதில நம்ம சப்போர்ட் பண்ணோமே அப்படின்னு சொல்லி ஒரு பாருங்க 96 உள்ளுக்குள்ள எலக்ஷன்ல ஜனவரி மாசம் ஒரு கருத்து கணிப்பு வருது. 96 எலக்ஷன். அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான எலக்ஷன். ஆக்சுவலி தமிழ்நாட்டுல எலக்ஷன் படிக்கிறவங்களுக்கு 96 ஒரு லெசன். ஜனவரி மாசம் வந்து 234ல ஜெயலலிதா அம்மாவோட 140 பிளஸ். ம். அதான் கூட்டணி இன்னைக்கு 140 பிளஸ் ஜெயிச்சிருப்பாங்க. நிச்சயமா. 140 சீட்டு மேல ஜெயிச்சிருப்பாங்க. வைகோ வந்து ஓட்ட கண்ணா பின்னான்னு பறிக்கிறார் 96ல. இவர் வராரு, தமிழ் மாநில காங்கிரஸ் ஃபார்ம் எல்லாம் ஒரு ஓவர் நைட்ல ஒரு 2 நாள்ல எல்லாமே மாறுது. டப்புன்னு எலெக்ஷன் மாறுது. ஒரு வேவ் வருது. இவர் ஒரு பேட்டி குடுக்குறாரு. மொத்த எலெக்ஷன் மாத்திட்டு போயிட்டாரு. வைகோன்ற ஒரு பொலிட்டிஷியன அழிச்சிட்டார். அன்னைக்கு வைகோ போனாலும் இன்னைக்கு கூட்டணிக்கு தான் செங்கி அடிச்சிட்டு இருக்காரு அவரு. நிச்சயமா. நிச்சயமா. ரொம்ப ஒன் எலெக்ஷன். அந்த மாரி பாப்புலர் லீடர்ஸ்னால இந்த ஒரு 2 மேட்டர சொன்னேன். சராசரியா நல்ல லீடர்ஸ் எல்லாருக்குமே நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் உள்ள லீடர்ஸ் எல்லாம் கூட இந்த மாரி செய்வாங்க. எனக்கு அந்த மாரி ஒரு சூழல் நடந்தது. எஃப்எம்சிஜி டிவி நேயர்களுக்கோசரம் அத நான் சொல்றேன். வணிகர்களுக்கோசரம் சொல்றேன். நம்மளுடைய நேயர்களுக்கும் அது ஒரு இது இருக்கும். என் லைஃப்ல நடந்தது. ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு நிறுவனம், பெரிய நிறுவனத்த எதிர்த்து அந்த பொருள எங்களுடைய நியாயங்கள கேட்கறதுக்கு தயார் இல்லாம செயல்படுறாங்க அவங்க. அதனால சொல்லி சொல்லி பார்க்குறோம் கேட்க மாட்டேன்றாங்க. அதனால புறக்கணிப்பு செய்யணும் அப்டின்னு சொல்லி விநியோகஸ்தர்களெல்லாம் அந்த பொருள விக்காம ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி சொன்னோம். செஞ்சுகிட்டு இருக்காங்க. கம்பெனிக்காரங்க இந்த ஒற்றுமைய உடைக்கணும்னு நேச்சுரல் உடைக்கணும்னு அவங்க செயல் பண்றாங்க. அதனால சம்மந்தமே இல்லாம இப்போ எங்களுதெல்லாம் வந்து ஒரு ஏரியா பிசினஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். தாம்பரத்துலேருந்து பல்லாவரத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. பல்லாவரத்துலேருந்து நங்கநல்லூருக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. கிண்டியிலேருந்து சைதாப்பேட்டைக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. இது மாரி சென்னை சிட்டிய பின்கோடு வைஸா பிரிச்சு, அந்த வணிகத்துக்கு ஏத்த மாரி டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. எழுதப்படாத செயல்பாடு என்னன்னா, ஒரு ஏரியா விட்டு ஒரு ஏரியால போய் டிஸ்ட்ரிபியூட்டர் விக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஏரியால இருக்கிற கடைக்கு தான் விப்பாங்க. இது நல்லது தான். இத கொண்டு வந்த வழிமுறைகள் யாருன்னா, தயாரிப்பாளர்கள் தான். ஸோ அந்த நிறுவனம் நான் சொல்ற நிறுவனம், தயாரிப்பு நிறுவனமும் மிகப்பெரிய நிறுவனம். சுவிட்சர்லாந்து நிறுவனம். அந்த நிறுவனமும் இந்த கொள்கைய கொண்டு வந்த நிறுவனம், போராட்டத்தும்போது எங்களுக்கு பாடம் குடுக்கணும்னு சொல்லி, எங்கள்ல ஒருத்தர கம்பல் பண்ணி எங்களுக்கு எதிரா செயல்பட வச்சு, அவரு ட்ரிப்ளிகேன்ல இருக்காரு. அவர இழுத்துன்னு வந்து வள்ளுவர் கோட்டம் ஏரியால சப்ளை நாங்க நிறுத்தி வச்சிருக்கிறதுனால சப்ளை குடுக்க வைக்கிறாங்க. எங்க ஆளு ஸ்கூட்டர்ல மார்க்கெட் போனவரு ஒருத்தரு அத பார்த்துட்டு, வேற பிராண்டுக்கு பார்த்துட்டு கிடுகிடுன்னு ஆஃபீஸ்ல இருக்கேன். சங்கத்துடைய ஆஃபீஸ்ல ஓடி வந்து சொல்றாரு. தலைவரே இந்த மாரி இந்த கம்பெனிக்காரன் இந்த இடத்துல சப்ளை குடுத்துட்டு இருக்கான். அங்கேருந்து வண்டி வந்திருக்குன்ன உடனே, இருந்தது 2டே பேர் தான். வந்து சொன்னவன் ஒருத்தன். இன்னொரு ஆளு நான் இருந்த ஆஃபீஸ்ல உதவி பண்ற ஒரு ஆளு. டகால்னு வாங்கப்பான்ட்டு அழைச்சின்னு போயிட்டு, அந்த கடையில நின்னு கம்பெனிக்காரன் ஒரு 3, 4 பேர் இருக்கான். அவங்கள மல்லு கட்டி
போராட்டம் நாங்க அறிவிச்சிருக்கோம். நான் சப்ளை பண்ண விடமாட்டேன். நீ யார்யா விடுறதுக்குன்ட்டான் அவன். நான் விடமாட்டேன். உன்னால முடிஞ்சது பண்ணுன்னு. கடைக்காரர இவனுங்க பண்ற அநியாயத்துக்கு உங்களுக்கோசரம் தான் நான் போராடுறேன். எந்த காரணத்த கொண்டும் அவன் வந்து இன்னைக்கு சலுகை குடுக்குறான்னு சொல்லி நீ வாங்கக்கூடாது. தயவு பண்ணி ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னோன்னே, ஆமா சார்ன்ட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டான். ரிட்டர்ன் பண்ணா அவங்களுக்கு ஷேம் ஆயி போச்சு. ஷேம் ஆனவுனே அன்னைக்கெல்லாம் மொபைல் கிடையாது. இந்த ஃபோன் தான். டொயின் 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 டொயின்னு சுத்துறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு சுத்துறான் அவன். அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் சுத்தினது வந்தவன் ஒரு நல்ல பெரிய மேனேஜரு. சுத்தினது வந்து சென்னையுடைய ஆஃபீஸ்க்கு. அவனுடைய சென்னை ஆஃபீஸ்க்கு. அந்த ஆஃபீஸ்ல ஒரு 110 பேர் வேலை செய்றாங்க. 110 பேரையும் ஸ்பாட்டுக்கு வர சொல்ட்டான். நான் நெனச்சேன் இவன் போலீஸ்க்கு தான் சொல்லியிருக்கான். அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அப்புறம் அவன் சொழட்டி முடிச்ச உடனே, நான் எடுத்து ஃபோன சொழட்டி, "எங்க ஆளுங்க எல்லாம் ஸ்பாட்டுக்கு வாங்கப்பா" அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னாலும் எங்க ஆளால ஸ்பாட்டுக்கு வர முடியாது. ஏன்னா எல்லாரும் ஸ்ப்ரெட் ஆயி அங்கங்க மார்க்கெட்ல இருக்காங்க. இவங்க ஆளு ஒண்ணா ஒரே இடத்துல ஆஃபீஸ்ல இருக்கு. இருக்கான். பார்த்தா கொஞ்ச நேரத்துல மாருதி வேன் தானே அப்பலாம். அத்தன பேர் இறங்கிட்டானுங்க. நாங்க 3 பேர் இருக்கோம். அவனுங்க 100 பேர் இருக்கானுங்க. இப்ப இந்த சூழல்ல அவன் வந்த உடனே என்ன சொல்றான், சரக்குலாம் எடுத்துட்டு போய் திரும்ப கடையில வைன்றான். நான் தொரத்தின சரக்க திரும்ப கடைக்குள்ள போகுது. கடைக்காரர் ஒண்ணும் பண்ண முடியல. வாங்கி வைக்கிறாரு. அப்ப என்னோட போராட்டம் என்ன ஆகுது அந்த இடத்துல முறியப்படுது. எண்ணிக்கையில கம்மியா இருக்கும். தோற்கடிக்கப்பட்டு விட்டோம். ஆனா நம்ம கொள்கை ரீதியா இத காப்பாத்தி ஆகணும். அந்த வள்ளூர் கோட்டம் ரோடு உங்களுக்கு தெரியும். ரொம்ப பிஸியான ரோடு. சாயங்காலம் 5 மணிங்கிறச்சு ஆஃபீஸ் ஓடுறது, ஸ்கூல் ஓடுறது, காலேஜ் ஓடுறது எல்லா டைம் அது. என்கிட்ட இருந்த அந்த 2 பேர நான் சொன்னேன். இப்ப நான் பஸ்ஸ நிறுத்திட்டு பஸ்ஸுக்கு கீழ படுக்க போறேன். நீங்க 2 பேரும் 2 சைட்ல நின்னுக்கோங்க. நான் அவங்களுக்கு கை, காலெல்லாம் உதற ஆரம்பிச்சுருது. பஸ்ஸ நிறுத்தி பண்ணாக்க அ மக்களே அடிப்பாங்களே! தலைவர் இப்படி பண்றாரே! அப்படின்னு சொல்லி யோசனை. அந்த கை நடுக்குது, கால் நடுக்குது. "டேய் நில்லுங்கடான்ட்டேன்." அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ என் ஆட்கள் செய்வாங்க சொன்னத. ஸோ பஸ்ஸுக்கு தாண்டி நின்னாங்க. நான் பஸ்ஸ போய் நிறுத்தினேன். டிரைவர் நிறுத்திட்டாரு. ஸ்பீடா வந்த பஸ் நின்னுடுச்சு. நான் கரெக்ட்டா டயர் கிட்ட போய் படுத்துக்கிட்டேன். டயருக்கு கீழ நல்லா படுத்துக்கிட்டேன். பஸ் அதுக்கு மேல நகர முடியாது. நான் உடனே எல்லாருக்கும் அவசரம் இல்ல. அவன் அவன் வீட்டுக்கு போணும்ல. ஸோ தொங்கிட்டு வரவன்லாம் இளைஞர்கள் தானே. ஃபுட்போர்ட்ல. கிடுகிடுன்னு ஓடிருந்தேன். "சார் எதுக்கு நீங்க இந்த மாரி பண்றீங்க? என்னாச்சு?" அப்படின்னா. "அதோ அங்க டை கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்கலாம் கம்பெனி ஆளுங்க. நாங்கலாம் ஏழை வியாபாரி. எங்க வயித்துல அடிக்கிறான்னேன்." இவங்களுக்கு சீக்கிரமா ஊருக்கு போணும். உடனே அந்த காலேஜ் கூட்டம், "டேய் அந்த டை கட்டினவன்லாம் புடிச்சு அட்றான்னான்." இந்த கூட்டம் அவங்கள நோக்கி திரும்பிச்சு. கூட்டம் இவன நோக்கி திரும்புனா அவனுக்கு அல்லு எடுத்து டைன்னு சொன்ன உடனே இவன் டையெல்லாம் அவுத்துக்கிட்டு, வந்த மாருதியில அத்தன பேரும் ஏறி, காருல அடி வாங்கிண்டு, உடம்புல அடி வாங்காம கார எல்லாம் பப்ளிக் நச்சு பண்ணி, கிளம்பி ஓடிட்டானுங்க. அவன் கிளம்பி ஓட்ட உடனே, நான் டயர்ல இருந்து நான் போயிட்டேன். மக்கள் வந்து யாரு படுத்தாரு, என்ன அதெல்லாம் அவங்களுக்கு பஸ் பாட்டுக்கு கிளம்பி போயிடுச்சு. எ ஆனா, அன்னைக்கு அந்த எதிர்ப்ப நான் பதிவு இப்படி செஞ்சேன்ல, இந்த செஞ்ச உடனே செய்தி வந்து அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு. நியூஸ்லலாம் வந்துடுச்சு. ஏதோ இந்த மாரிலாம் இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுன்னு என்டையர் தமிழ்நாடு பரவி போயிடுச்சு. கணேஷ்ராம் வந்து ரோட்ல படுத்து பஸ்ஸ மறிச்சுட்டு தலைய வச்சுட்டாரு பஸ்ஸு டயர் கீழ அப்படின்னு. ஸோ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்களா? ஆவரேஜா இருந்த ஒரு தலைவரா நானு அன்னைக்கு பெரிய அப்ப இந்த மாரி இன்சிடென்ட்ன்னு அத உனக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணும். ஆனா, அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நான் செய்யல. என் போராட்டம், என் நியாயமான போராட்டம் ஜெயிக்கிறதுக்கு அந்த நேரத்துக்கு குறைந்தபட்ச யுக்தி என்னவோ, அத யூஸ் பண்ணேன். அந்த கம்பெனியில இப்ப வந்து நல்லுறவு அந்த நிமிஷத்துலேருந்து. இதையே இந்த மாரி பஸ்ஸ மறிச்சு ரவுடித்தனம் பண்ணிட்டாரு இவரு. அதனால அவர தடுத்த கம்பெனி ஆட்கள அடிச்சுடுவாரு அப்படின்னு அவனா நெனச்சுக்கிட்டான். அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர். இவ்வளோதான் அவன் செஞ்சது வேற ஒண்ணும் இல்ல. உயர் அதிகாரிக்கு ட்ரான்ஸ்ஃபர். இதுதான் நான் சொல்ல வர்றது. நேச்சுரல் லீடர்ஸ்க்கு தானா வரும். என்னுடைய பெருமையில இத சொல்ல வரல. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து லீடர் கிடையாது. தேவையினால வேற யாருமே வரமாட்டேன்றாங்கங்கிறதுனால வந்த ஒரு லீடர் தான். ஆனா லீடரா வந்த அப்புறம் நானா எல்லார்கிட்டேருந்து கத்துக்க தொடங்கினேன். கொஞ்சம் இயற்கையா உள்ள இருந்திருக்கு போல இருக்கு. ஒருவேளை நம்ம அந்த கிரிக்கெட் டீம்ல கொஞ்ச நேரம் கேப்டனா இருந்ததுனாலயும். இது நான் இன்னைக்கு 64 வயசுல சொல்றேன். பார்த்துட்டேன் லீடர்ஸ. அந்த லீடர்ஸ்ல எவன்லாம் வந்து நேச்சுரல் குட் லீடர்ஸ். நீ என்ன அழுத்தம் அவனுக்கு குடுத்தாலும் வளைய மாட்டான். அவனோட ஃபோக்கஸ் கரெக்ட்டா என்ன ட்ரை பண்ணாலும் வேல ஸோ பார்க்க விஜய் மாட்டான். நேச்சுரல் நாட் லீடர். அப்படின்னு நான் கருதுறேன். இனிமேல ஒரு புதுசா வந்து ஒரு நேச்சுரல் லீடரா ஆக அவர்கிட்ட அந்த லீடர்ஷிப் ஆபத்துல நிக்க வேண்டிய லீடர்ஷிப் மல்லு கட்டணும்.
மல்லு கட்டணும். சார் இந்த ஒண்ணும் இல்லாத வார்டு அ தலைவன் வந்து தகராறு பண்றச்சே போலீஸ் வந்து கலைஞ்சு போன மாட்டேன்னு சொல்லி மல்லு கட்டுறான்ல. அந்த மல்லு கட்டுறதுனால தானே கேமரா ஃபோக்கஸ் வருது. இவரு வந்து கிடு கிடு கிடுன்னு கூட்டத்தோட ஓடி ஓடி போயிட்டாரே. ஓடி போனாக்கா விமர்சனம்ல வருது. வரதான் செய்யும். எதுவுமே பேசலையே. இனிமேல் இவர் சொல்றதெல்லாம், இவர் எது சொன்னாலும் இவருடைய ஃபேன்ஸ் நம்புவாங்க. என்ன சொன்னாலும் நம்புவாங்க. ஆக்சுவலி ஐ சி 2 அவங்க மிஸ்ட் ஃபேன்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டி சார். அவர்ட்ட நான் 2 மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறேன். அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ யார் இந்த சார் வரும்போது, ஐ தாட் ஹி வில் டேக் இட் இன் ஹிஸ் ஹேண்ட். ஆ அது அண்ணாமலை எடுத்துக்கிட்டாரு கையில. பட் ஆனா அண்ணாமலையும் அது சார் என்னன்னு தெரியல. அண்ணாமலை ம். இஸ் அ நேச்சுரல் லீடர். தயவு பண்ணி அத புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு நேச்சுரலாவே அவர்கிட்ட புதைஞ்சு கிடக்கிற பல லீடர்ஷிப் குவாலிட்டி இன்னும் வெளியில வரல. ஒரு 3% தான் வெளில வந்திருக்கு. ஹி இஸ் அ நேச்சுரல் லீடர். அவருடைய எர்லி டேஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் அந்த மாரி அமைஞ்சு வந்திருக்கு. என்ன அவர சுத்தி இருக்கிற அவர் எடுத்த உடனே ஸ்டார் ஃபெசிலிட்டி வாழ்க்கைய பீப்பிளோட சம்மந்தம் கிடையாது. அவருடைய வர்க்கத்தோட, அவருடைய அந்த பீப்பிளோட எளிமையான பீப்பிளோட பழகி, பழகி, பழகி அப்புறம் படிப்பு அவருக்கு வந்த காரணத்தினால நல்லா படிக்கவும் படிச்சு, தேடல் அதிகமா இருந்ததுனால நெறைய நெறைய அவர் இன்னைக்கு பேசுறாரு அப்படின்னா, படிக்கிறது தான் காரணம். எழுதி குடுத்து பேசல. நேச்சுரலா வருது. எத்தன பேர் எழுதி விஜய் பண்ற இன்னொரு தப்பு அதுதான். அடுத்தவன் எழுதி குடுக்குறத அப்படியே படிச்சிடுறது. சினிமால மட்டும் என்ன பண்றாங்க? எழுதி குடுத்து தான் சொல்றேன். ஆனா, எனக்கு எழுதி குடுத்தத கையில வச்சுட்டு சினிமால சொல்ல முடியும். நீ இயற்கையா இங்க வந்து அதே மாரி நீ ஒரு ஆக்டர், இவ்வளோ வருஷம் ஆக்டரா இருந்திருக்கேப்பா. அதனால உனக்கு பை ஹார்ட்டா என்ன பேசணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். செல்ஃபா நீயே டெவலப் பண்ணிக்கணும். அது பண்ணலையே பேப்பர மடிச்சு பார்த்துட்டு, யாரோ அப்போ எழுதி குடுத்தது தானே நீ இங்க வந்து சொல்ற. அதுல உன்னோட இன்புட் இருந்திருக்கும். ஆனா, அதெல்லாம் வந்து இன்னைக்கு கோல்டன் பீரியட் ஃபர்ஸ்ட் டைமா உள்ள வரதுனால, அதனால தான் ஹி வில் பி எ ஒன் டைம் வொண்டர்ன்னு சொல்றேன். இம்முறை அவருக்கு டைம் தப்பு செஞ்சா கூட பெரிய பாதிப்பு வராம ஓடுது. இல்லன்னா வீட்டுல இது 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூப்பிட்டு துக்கம் விசாரிக்கிற நிகழ்வெல்லாம் உலகத்துல எங்கேயுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. நான் தெளிவா அதுல இல்ல இருக்கேன். நான் என்ன அவருக்கு எதிர்பார்த்தேன் அவருக்கு அந்த உரிமை இருக்கு. இல்ல அவர் எப்படி அவர கண்டிக்கணும் கொற அவர் டேக் சொல்லக்கூடாது. பண்ணணும். நீ ஏன் இப்படி கூப்பிட்ட 5 சார் ஸ்டார்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தை யாரும் வந்தாங்கல்ல. எல்லாரும் வந்தாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணல யாருமே. ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் வரல. ஏன்னா அந்த 30வது நாள் காரியம் இருக்கிறதுனால வரலன்ட்டாங்க. அதெல்லாம் வேற. வந்தாங்க. நெறைய பேர் அவங்க கரூர்லயே நெறைய பேரு பாவம் அவர் என்னய்யா பண்ணுவாரு? டிஎம்கேவ எதிர்த்தெல்லாம் அதுக்குள்ளயுமே அவரால பண்ண ஒரு முடியுமா? ஒரு சிம்பத்தி வந்துருச்சு. நிச்சயமா. பட் சிம்பத்தி இஸ் a வெரி பிக் வெப்பன் வெரி இன் பிக் பாலிடிக்ஸ். ஃபேக்டர். அதனால தான் வெரி பிக் வெப்பன் இன் பாலிடிக்ஸ். எஸ். அதனால அவர் என்ன மாரி சிந்திச்சு உள்ள நோக்கி குறை கண்டுபிடிக்கிறார். நான் குறை கண்டுபிடிக்கிறேன்னா, நாளைக்கு அவர் தலைவரானால், இதுபோல பல இன்சிடென்ட் நடக்கும். பல ஆபத்து வரும். அப்பல்லாம் அதிர்ஷ்டம் உதவி பண்ணிட்டே இருக்காது. எப்போதும் அதிர்ஷ்டம் ஒர்க் பண்ணாது. அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு முடிவெடுக்கக்கூடிய தைரியமும், கட்ஸும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இது வேற ஒண்ணும் இல்ல. விஜய் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டே இல்லையா? இருக்கிற மாரி எனக்கு தெரியல. இது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இப்ப நான் உதாரணத்துக்கு சொன்னது எளிமையான எண்ணம் வந்து அ அந்த பஸ்ல கீழ போய் படுத்ததுங்கிறது, கடைக்கும் பஸ்ஸுக்கும் ஒரு 50 அடி தான் டைமு. பஸ் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியுமா என்ன? எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல நான் எண்ணிக்கையில கம்மியா இருக்கேன். அவன் ஓவரா இருக்கான். அத எப்படி அடிக்கிறது? ஒரு கூட்டத்த உருவாக்கி, பப்ளிக்க உருவாக்கி நான் பப்ளிக் காசுக்கு தானே ஃபைட் பண்றேன். ஏன் நான் பப்ளிக்க உருவாக்கணும்? இதெல்லாம் யோசிச்சு பார்த்து இது பண்ணலாமா? வேணாமா? கரெக்ட்டா வருமா? அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஸ்பிளிட் செகண்ட் முடிவெடுத்து போணும். அஜித் எழுந்து பேசினார். ஸ்பிளிட் செகண்ட். அது வந்து இன்ஃபாக்ட் இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு கூட ரஜினி அவர் டிராஃபிக்ல ஃபாலோ பண்ணி நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்பிளிட் செகண்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அன்னைக்கு. போயிட்டே சார் 2007ல ஐ திங்க் இதுவும் ஒரு ஸ்பிளிட் செகண்ட் தான். நம்ம எல்லாத்த பத்தி பேசுறதுனால ஏடிஎம்கோட எம்எல்ஏஸ் எல்லாரையுமே சட்டசபை விட்டு துரத்திட்டாரு. ம். ஜெயலலிதா அம்மா 8:30 மணிக்கு எழுந்துங்கன்னா 9 மணிக்கு நார்மல் டிராஃபிக்ல போயிட்டு டப்பு டிப்புன்னு ஒரு நாள் போயிட்டு பேசணும். ஏன்னா ஜெயலலிதா அம்மா 2006ல தோத்ததுக்கு பிறகு ரிட்டையர் ஆயிருந்தாங்க. ம். ரொம்ப ஆக்டிவா இல்ல. 2008 8லயோ 7லயோ நடந்த இன்சிடென்ட் இது. கவர்னர் உரையும் போது இவங்க ஏதோ பேசினாங்கன்னு சொல்லி இவங்களை இது பண்ணும்போது சிங்கிள் லேடியே எல்லா எம்எல்ஏ வச்சு அச்சு நவுத்திட்டு போயிட்டே இருந்தாங்களே. ஸ்பிளிட் செகண்ட் டிசிஷன் தானே அது. அவங்க பாருங்க, ஜெயலலிதாங்கிற பெரிய அரசியல் அஸ்திரமா மாறதுக்கு முன்னாடி போராட வேண்டியது இருந்ததுல்ல. ஏன்னா ஆரம்பி ஆரம்பி. அவரெல்லாம் வந்து இவ என்ன வருது அப்படிங்கிற எண்ணத்தோட தானே
பார்த்தாங்க. பட் எம்ஜிஆர் அதே ஆர்எம்ஐ கடைசி செட்டில் ஆயிட்டாரு அவரு. எம்ஜிஆர் இறந்தபோது கிட்டக்க கூட விடக்கூடாதுன்னு தானே நினைச்சாங்க. ஆனா இவங்க போராடி இன்னைக்கு சசிகலா குரூப் கிளைம் பண்றாங்க, நாங்க தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு. பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க. ஆனா நீ என்ன பண்ணினாலும் அவங்களுக்கு தானே கட்ஸ் வேணும் மேலே ஏறதுக்கு. அது மேலே இருந்து அவங்கள கிள்ளி கீழ விழுந்து, ஆனா அந்த மல்லு கட்டுற ஷீ இஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் மைண்டட், அடமெண்ட். தன் உரிமைக்கு போராடுற குணம் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது. அதனால தான் அவங்களுக்கு வந்து எவ்வளோ டார்ச்சர் வந்தா கூட பார்த்துட்டேன், நெறைய தாங்குறாங்க. நிறைய விஷயம் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம் சார். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். விஜயின் பார்வை, கோர்ட்டோட பார்வை, அ அ போலீஸ் எப்படி எல்லாமே எல்லாத்த பத்தி நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ.